வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். சமுதாயம் சார்ந்த என் சிறுகதைகள் பல வெளிவர உதவி கொண்டிருக்கின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு நல்லதொரு திரைப்படக் காட்சி விளம்பரம் செய்கின்ற நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு நல்லதொரு விளம்பரம் செய்கின்ற செல்வி தேஜா அவர்களுக்கும், 2 ஆண்டுகளுக்கு மேலான என் சிறுகதைகளுக்கு அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்ந்து, எப்பொழுதும் போல் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் என்று வேண்டி என் கதையை தொடங்குகின்றேன். இன்றைய தலைப்பானது தாயின் தாலாட்டு மகிமை. தாயின் தாலாட்டு என்பது குழந்தையின் முதல் இசையும் முதல் பாடசாலையும் ஆகும். குழந்தையின் மழலைச் சொல்லும் தாயின் நேரிடையான தாலாட்டும் உலகின் இனிய இசைகளில் உயர்ந்தவை ஆகும். பெற்றவளின் அன்பை அவள் தனது நாவை நாக்கால் அசைத்து பாடும் பாடலே தாலாட்டு. தாள் என்பது நாக்கினை குறிக்கும். தற்காலத்தில் சிலர் தாலாட்டை நேரிடையாக பாடுவதே இல்லை. எல்லாம் கருவிப்பட இசைத்தாலாட்டுக்களே. ஒலியளவு அதில் சற்று கூடுதலாய் ஒலித்துவிட்டால் போதும், குழந்தை தூங்காது, அலறி எழுந்துவிடும். சிலர் தாலாட்டு பழக்கம் பாடுவது இல்லாமல் தூடியை பிடித்து தொட்டிலை பிடித்து அப்படியும் இப்படியும் மேலும் கீழும் வீசி வீசி ஆட்டி குழந்தையை தூங்க வைக்க முடியாமல் போய் தொட்டியின் உள்ளே பார்க்கின்ற பொழுது, சி சனியனை என்ன நீ தூங்கலையா, மொச்சக்கொட்டை மாதிரி முழிச்சுக்கிட்டு கண்ணை உருட்டுறதை பாரு, அவன் அப்பனாட்டமே அப்படின்னு மனதுக்குள் எரிச்சலுடன் தங்களது கண்களை வேறு உருட்டி உருட்டி குழந்தையை எச்சரிக்கின்றனர். வேறு சிலர் இதை தூங்க வைப்பதற்குள் கடவுளே போதும் போதும்னு ஆயிடுதப்பா, நமக்கே தூக்கம் வந்து விடும் போல் உள்ளது, இந்த மொச்சக்கோட்டை தூங்க மாட்டேங்கிறதே என்று வேதனைப்படுவர். எவ்வளவு நேரம் நாங்கள் நின்று கொண்டே ஆட்டி ஆட்டி தொலைப்பது என்ற கோபத்தில் சூ 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 ரோ 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 லோ ஐயே என்று பலவிதமான குரலை தன் பாணியில் எழுப்பி எழுப்பி தாலாட்டை காட்டுகின்ற பொழுது பயந்து போன 2 முதல் 3 வயது குழந்தைகள் சில எரிச்சலாகி அவர்களை ஒரு மாதிரி உற்று பார்க்கும். அது எந்த எண்ணத்துடன் உற்று பார்க்கிறது தெரியுமா? தயவு செய்து உங்கள் குரலை காட்டாதீர்கள், நானே தூங்கி விடுகின்றேன் என்பது போல் அந்த பார்வை இருக்கும். சில தாயார் உடனே அது பார்க்கின்ற மிரளுகின்ற தன்மையை கொண்டு தன் தாலாட்டு பக்குவத்தை நினைத்து தானே மிகவும் வேதனைப்படுபவர்களும் இந்நாளிலும் இல்லாமல் இல்லை. இதுவே சத்தியமான உண்மை. தான் ஒரு குழந்தைக்கு தாயாகியும் சிலர் தாலாட்டு பயிற்சியை தன் தாய் வழி இடமிருந்து பெறாமல் போனதே குற்றமாகும். குழந்தை பருவத்தில் இப்படிப்பட்டவர்களின் தாயாரும் இவர்களுக்கு தாலாட்டு பாடி பாடி காண வைப்பது இல்லை. தூங்க வைக்கவோ ஒரு நாளும் செய்ததில்லை. பாவம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்த இன்றைய பெண்கள் தாலாட்டு பாடு என்றால் என்ன சொல்லுவார்கள்? பாவம். அது இருக்கட்டும். சுயமாக ஒரு தாய் தானே தாலாட்டு பாடி தூங்க வைத்தால் அது குழந்தைக்கு அது இரத்த பாச உறவால் தாயின் அன்பினை வெளிப்படுத்தும். அப்படி தாயின் அன்பை வெளிப்படுத்தும் தாலாட்டால் குழந்தைகளுக்கு மன அமைதியும் பாதுகாப்பும் அரவணைப்பு உணர்வுமே ஏற்படும். அது மட்டும் இல்லை தோழமைகளே, மொழி வளர்ச்சிக்கும் உணர்ச்சி வளர்ச்சிக்கும் தாலாட்டு பாடல் என்பது மிகவும் உதவுகின்றது. அது மட்டுமல்ல, தாய் சேய் பாசப்பிணைப்பை வலுப்படுத்தவே இந்த தாலாட்டு பாடல்கள். அதை நாம் வாழ்நாளில் மறக்கக்கூடாது. ஒரு பெரிய இசைக்கலைஞரிடம் ஒருவர் கேட்டார், உங்கள் வாழ்வின் சிறந்த இசை என்று எதை நீங்கள் கருதுகின்றீர்கள் என்று கேட்டார். உடனே இசைக்கலைஞர் யோசித்து, 1000 பாடல்களுக்கு மேல் நான் பாடியிருக்கின்றேன். அதற்கு பரிசுகளும் பலரின் கைத்தட்டல்களும் பெற்றுள்ளேன். என்றாலும் என் காதில் இன்றும் இனிமையாக ஒலிப்பது என் தாய் என்னை தொட்டிலில் போட்டு தூங்க வைத்த அந்த தாலாட்டு பாடல்கள்தான் என்று உணர்த்தினார் கண்ணீர் மல்க. எல்லாரும் அவரையும் அவரது கூற்றையும் உற்று கவனித்தவர்கள் ஓர் உண்மையை உணர்ந்தனர்.
இசையின் முதல் ஆசிரியை தாயே என்று கருதினர். இசையின் முதல் பாடமே தாலாட்டே என்றும் கருதினர். நீங்களும் உணரலாமே. குழந்தையின் முதல் பல்கலைக்கழகமே யூனிவர்சிட்டி என்பது தாய்பாடும் தாலாட்டே ஆகும், மறவாதீர்கள். இதற்கு உதாரணம் வாய்மொழியாக பரவிய சில நாட்டுப்புற பாடலை நாம் அறியலாமே. ஆராரோ ஆரீரரோ ஆராரோ ஆரீரரோ, என் செல்லமே யார் அடித்தார் நீ எழுதாய், அடித்தாரை சொல்லி எழு ஆராரோ ஆரீரரோ, அடித்தாரை சொல்லி எழு மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே, அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டாலே, ஆராரோ ஆரீரரோ. இது ஒரு வகையான பாரம்பரிய தாலாட்டு இசைதான். என் பாடலில் ஓசையில் குறையிருக்கலாம், பொறுத்தருள்க. ஆனால் இதில் குழந்தை அழுவதைக் கண்டு தாய் பாசமாக கேட்டு, பூவால் கூட யாராவது கண்ணே உன்னை அடித்தார்களா என்று பூ போன்ற இந்த குழந்தையை பார்த்து நோவாமல் கேட்டு செல்லமாய் உரையாடுவதை இப்பாடல் வழி நாம் அறியலாமே. எனவே குழந்தையின் அழுகையை நிறுத்துவது தாயின் ஓங்கும் கைகள் அல்ல, தாயின் இனிமையான தாலாட்டு குரல்கள்தான் என்பதை அறிய வேண்டும். அதுவும் ஒரு வகை மொழிபெயர்ப்பு பாடல்தான். வெறும் தூக்கப்பாட்டு கிடையாது. தூங்க வைப்பதற்காக மட்டுமல்ல தாலாட்டு. அதற்கு பல பாடல்கள் இருந்தாலும் கிராமிய பாடல்களே கருத்து மிக்கவை. ஒரு தாய் தாலாட்டும் விதத்தை நீங்களே பாருங்களேன், நமக்கே தூக்கம் வருமே. ஆராரோ ஆரீரரோ, என் செல்லமே நீ உறங்கு, காலம் இதை தவற விட்டால் என் செல்லமே வாழ்வில் இனி தூக்கமில்லை, காலம் இதை தவற விட்டால் வாழ்வில் இனி தூக்கமில்லை, மகளே கண்ணுறங்கு 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 ஆராரோ ஆரீரரோ, கண்ணே வண்ணப்பைங்கிளியே கண்ணின் பாவையே கண்ணுறங்காய், ஆராரோ ஆரீரரோ ஆராரோ ஆரீரரோ, கண்ணுமணி எந்தன் பொன்னுமணி, கண்ணுமணி எந்தன் பொன்னுமணி, கந்தருடைய வேலுமணி, இந்த வேலுமணி வேண்டுமென்று, இந்த வேலுமணி வேண்டுமென்று வெகுநாள் தவமிருந்தேனே, அத்தங்கரை ஓரத்திலே அழகான ஆலமரம், ஆழமர நிழலிலே என் கண்ணே என் அரசன் மகளே நீ உறங்கு, நெல்லுக்கதிர் குனிகிறதே நிறைகுடங்கள் ஆடுகிறதே, ஆராரோ ஆரீரரோ ஆராரோ ஆரீரரோ, நெல்லுக்கதிர் குனிகிறதே நிறைகுடங்கள் ஆடுகிறதே, என் செல்லக்கண்ணு நீயும் உறங்கு, வெண்ணிலாவும் மெதுவாய் நடக்கின்றதே, ஆராரோ ஆரீரரோ, தூங்கு செல்லம் தூங்கு செல்லம் எந்தன் தூண்டா மணி விளக்கே தூங்கு செல்லம், இந்த உலகே உறங்கினாலும் என் கண்மணியே செல்லக்கட்டி, இந்த உலகே உறங்கினாலும் என் கட்டிக்கரும்பே தேனமுதே உனக்காக நான் விழித்திருப்பேன், ஆராரோ ஆரீரரோ ஆராரோ ஆரீரரோ, வைகை பெருகி வர வாரி மணல் ஊறி வர
வைகை பெருகி வர வாரி மணல் ஊறி வர ஊறி வந்த தண்ணியிலே எந்தன் செல்லம் ஊறி வந்த தண்ணியிலே ஒட்டி வந்த என் கட்டி முத்தே ஆராரோ ஆரீராரோ ஆராரோ ஆரீராரோ மாசி பிறையோ நீ தங்கமே வைகாசி மாங்கனியோ மங்கையே தேசப்பிறையோ நீ தெய்வ குழந்தையே தவிட்டாத மாங்கனியே கண்ணுறங்கு. இப்படி இனிமையாகவும் குழந்தை தூங்கியபின் உடனே முடியும் தாலாட்டு என்பது இது இல்லை. தாய் உயிரோடு உள்ள வரையில் தொடரும் பாட்டே ஆகும். அது மட்டும் இல்லை ரசிகப் பெருமக்களே, தொட்டிலில் கேட்ட தாலாட்டும் நம் முதுமையிலும் மனதில் ஒலிக்குமே. தாலாட்டு பாடலை பாடிப் பாருங்கள், நீங்களும் சொர்க்கமே உங்கள் கண்முன் தெரியும். தாய்மார்களின் பாச உணர்வையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாமே. தாலாட்டில் முத்தான முத்தே நின் முகம் பார்த்தால் பசி தீருமே, சித்திரை பூவே என் செல்வமே நீ சிரித்தால் வீடே மலரும், முல்லை மலரும் பூத்து தோற்குமே, இரவு நேரம் இது என் கண்மணியே கொட்ட கொட்ட விழிக்கலாமோ என் விழிமலரே, காக்கை குருவியும் தூங்கிடுமே என் கண்மணியே, காக்கை குருவியும் தூங்கிடுமே, கானகப் பூவும் மூடிடுமே, நீ மட்டும் ஏன் விழித்துள்ளா என் செல்லமே என்ற தாலாட்டு கேட்டு நீயும் உறங்கிடம்மா என்று அவள் மனமுருகப் பாடுகின்ற பாட்டு. உண்மையிலேயே இந்த தாலாட்டை பாடுவோர் பாடினால் நிச்சயம் நேயர்களே உங்கள் கண்ணீரும் சிந்தும். நான் பாடியது உங்களுக்காக ஓரளவே. நிலா வந்து வாசல் நிற்கும், நட்சத்திரம் காவல் காக்குமாம். பாருங்கள், நிலா வந்து வாசல் நிற்குமே, நட்சத்திரம் காவல் காக்குமே, தாயின் மடி சொர்க்கமன்றோ படுத்து நீயும் உறங்கிடம்மா. இப்படிப்பட்ட இன்னோசை மிக்க இந்த பாடலால், இந்த சொற்களால் எவர்க்குத்தான் உறக்கம் வராமல் இருக்கும்? தாய் குழந்தைகளுக்காக மட்டும் தாலாட்டை பாடவில்லை. பெரிய குழந்தைகள் வீணே விழித்து கொண்டு சேட்டை செய்யாமல் உறங்குவதற்காகவே என்று உணருங்கள். எனவே இறுதியாக நான் உரைப்பது, தாலாட்டு என்பது ஒரு பாடல் மட்டும் கிடையாது. தாயின் அன்பு, பாசம், ஆசீர்வாதம், கனவு, நம்பிக்கை ஆகிய யாவும் கலந்த உயிர்மொழியே. குழந்தை உலகைக் கண்ட நாள் முதல், அந்த முதல் நாள் முதலே தாயின் குரலை அறிந்து விடுவதால் அதற்கு வளர்நிலையில் மனதில் அமைதியும் பாதுகாப்பும் கிடைக்கின்றது என்பதையும் அறிந்து தாலாட்டை பெருக்கி வாழ்வோம். குழந்தை பேற்றை பெருக்கிடாமல் ஆசைக்கு ஒன்றும் ஆஸ்திக்கு ஒன்றும் பெற்று நன்கல மக்கட்பேற்றுடன் மகிழ்ந்து வாழ்வோம். நன்றி.